Welcome to Adarsh Vidyalaya Educational Institution Plus 2 Maths Online Class. Chapter 3 Theory of Equation. Exercise 3.3 Imaginary Roots. Here we are going to see roots of higher degree polynomial equations. We know that the equation p of x equal to 0 is called a polynomial equation. The root or 0 of polynomial equation and the solution of corresponding polynomial equations are the same. ஒரு polynomial equation உடைய ரூட்ஸும் அதோட சொல்யூஷனும் சேம். இப்போ p of x அப்படிங்கிற ஒரு polynomial ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதாங்க சொல்கிறோம். இந்த ரூட்ஸ் The roots are 0 of a polynomial equation and the solution of corresponding polynomial equations are same. So we use both the terminologies. We know that it is easy to verify whether the number is root of polynomial equations or not. என்ன பண்ணலாம்? ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். அந்த நம்பர் வந்து அந்த பாலினாமியலோட ரூட்ஸாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் பை சப்ஸ்டியூஷன். பட் வென் ஃபைண்டிங் த ரூட்ஸ் த ப்ராப்ளம் இஸ் சிம்பிள். ப்ராப்ளத்தில் ரூட் கண்டுபிடிக்கிறது சிம்பிள். த ஈக்குவேஷன் இஸ் குவாட்ரடிக் அண்ட் இட் இஸ் ஜென்ரல், நாட் ஸோ ஈஸி ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி. ஹையர் டிகிரியில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் குவாட்ரடிக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A solution of polynomial equations written only using coefficients. The 4 basic arithmetic operations like addition, multiplication, substitution and division and rational exponentiation power to a rational number such as square, cube, square roots, cube roots and so on. It's called a radical solutions. So the answer radical solutions. Able prove that it is impossible to write a radical solution for general polynomial equation of degree 5 or more. Able என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா impossible to write radical solution for general polynomial equations of degree 5 or more. 5 அதுக்கு மேலே உள்ளதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ண முடியாது, ஒரு ரேடிக்கல் சொல்யூஷன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We state a few results about polynomial equations that are useful in solving higher degree polynomial equations. ஓகே, ஒரு சில ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம சொல்ல போகிறோம். எவ்ரி பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். அதாவது இந்த பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், இது மாதிரி சிங்கிள் வேரியபிளில் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் p of x equal to 0 of even degree, p of x tends to infinity as p of x tends to plus or minus infinity. Thus the graph of even degree polynomial start from left up
and ends at right top. லெஃப்ட் டாப்லேருந்து ரைட் டாப்பில் கம்ப்ளீட் ஆகும். லெஃப்ட்டு டாப்பில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் டாப்பில் கம்ப்ளீட் ஆகும். இந்த கிராஃப் எப்போது ஈவன் டிகிரியாக இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் p of x tends to infinity கொடுத்தோன்னா p of x tends to plus or minus infinity நமக்கு கிடைக்கும். All results discussed on graphing function in volume 1 of 11th standard textbook நம்ம ஆல்ரெடி என்னது 11th standard textbookல பார்த்துக்கோம். Can be applied to the graph of polynomial. For instance, change in the constant term of a polynomial moves its graph up or down only. So the constant term polynomial வந்து ஒன்று அப்னா அப்லே போய்ட்டுருக்கும், டவுன்னா டவுன்லே போய்ட்டுருக்கும். Every polynomial is differentiable any number of times. எந்த ஒரு பாலினாமியல் என்னது டிஃப்ரென்ஷியபிள் ஆகும் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது எவ்வளோ நம்மளால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் என்ன ஆகும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். The real roots of a polynomial p of x equal to 0 are the points on the x-axis where the graph p of x equal to 0 cuts the x-axis. ஒரு ரியல் ரூட் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஒரு ரியல் ரூட் இருக்குது அப்படின்னா தட் பாயிண்ட்டு ஆன் த x-axis அந்த ரியல் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து x-axis என்ன செய்யும் கிராஸ் பண்ணும். அப்போ கிராஃப் ஆஃப் p of x equal to 0 கட்ஸ் த x-axis என்ன செய்யும் x-axis கட் பண்ணும். If a and b are the two real numbers such that p of a and p of b are the opposite sign, p of a-வும் p of b-வும் opposite sign-ஆக இருக்குது அப்படின்னா there is a point c on the real line for which p of c equal to 0. என்ன இருக்கும் அந்த ஏக்கு பிக்கு இடையில் கண்டிப்பாக ஒரு ரியல் லைன் இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு கிராஃப் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போது இது வந்து ஏ, இது வந்து பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த ரியல் ஆக்சிஸை வந்து சிங்கிற பாயிண்ட் என்ன செய்யும் கட் பண்ணோம். அந்த சிங்கிற பாயிண்ட் தான் ரியல் லைன். there is a point c on the real line for which p of c equal to 0. that is there is a root between a and b. c belongs to a comma b. c belongs to a comma b. ஏக்கும் b இடையில செய்ய கண்டிப்பாக இருக்கும். அப்போது p of a-வும் p of b-யும் ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இங்கே p of a அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, இங்கே p of b-ங்கிறது நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கண்டிப்பாக p of a-லேருந்து p of b-க்கு சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரியல் லைனை என்ன செய்யும் கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். அது எந்த பாயிண்ட்டில் கட் பண்ணிருக்கு சிங்கிற பாயிண்ட். அப்போ அந்த சிங்கிற பாயிண்ட்டை p of x சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும் 0 ஆகும். அப்படி 0 ஆச்சுனாக்கா அந்த சிங்கிற பாயிண்டில் நமக்கு ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனாகவும் இருக்கும். It is not necessary that there is only one root between such a point. There may be 3, 5, 7 roots. There is a number of real roots between a and b is add. என்னக்கும் ஆட் நம்பர் நாட் என்னது ஈவன். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஈவன் என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம எடுத்துக்கிட்ட பாலினாமியல் வந்து இஃப் a and b are two real numbers, அந்த p of a and p of b are opposite sign இருந்தால் ஒரே என்ன இருக்கும் ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ 1, 3, 5
அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ஆட் டேர்ம்லாம் கிடைக்குமே தவிர ஈவன் டேர்மில் நமக்கு ரூட்ஸு கிடைக்காது. அதுதான் இங்கே சொல்கிறோம். There may be 3, 5, 7 roots. There is a number of real roots between A and B is odd. Odd term தான் கிடைக்கும். And not even. என்ன செய்யாது? Evenல கிடைக்காது. However, if some information about the roots are known, then we can try to find the other roots. For instance, if it is known that two of the roots of a polynomial equation of degree 6 ஆயிடுச்சுன்னா with rational coefficients are 2 plus 3i and 4 minus root 5, then we can immediately conclude that 2 minus 3i and 4 plus root 5 are also roots of the polynomial equations. ஒரு polynomial equationல 2 plus 3i அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவாக 2 மைனஸ் 3iங்கிறது என்ன செய்யும்? கண்டிப்பாக ஒரு ரூட்டாக இருக்கும். அதோட கான்ஜுகேட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு ரேஷனல் ரூட்ஸ் 4 மைனஸ் ரூட் 5 அப்படிங்கிற ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா 4 ப்ளஸ் ரூட் 5 ஆல்சோ அனதர் ஒன் ரூட். ஸோ 2 மைனஸ் 3i 2 ப்ளஸ் 3i இருந்தால் 2 மைனஸ் 3i, 4 minus root 5 இருந்தால் 4 plus root 5 are also roots of the polynomial equations. So dividing by the corresponding factors. அப்போ அந்த ஃபேக்டர் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். We can reduce the problems into a problem of solving the second degree equations. அப்போது 6 degree ஈக்குவேஷனில் 1, 2, 3, 4 ரூட்ஸ் கிடச்சிச்சுனாக்க இந்த 4 ரூட்ஸை வச்சு 4th டிகிரி பாலினாமியல் கிடைக்கும். அந்த 4th டிகிரி பாலினாமியலை 6th டிகிரி பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? given 6 degree polynomial, we have 2 roots. The 2 roots வச்சு we can easy to find other 2 roots. 2 plus 3i இருந்தாக்கா 2 minus 3iங்கிறது கண்டிப்பாக ஒரு ரூட்டாக இருக்கும். 4 minus root 5 ஒரு ரூட்டாக இருந்ததுனாக்கா 4 plus root 5ங்கிற another one ரூட்டாக இருக்கும். இது மாதிரி 4 ரூட்ஸ் கிடச்சி. இந்த 4 ரூட்ஸை வச்சு 4 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ அந்த 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனை இந்த 6th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனால் நமக்கு டிவைட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். எந்த ஈக்குவேஷனு? செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். அதான் நம்ம இங்கே கீழே சொல்லியிருக்கோம் பாருங்கள், சால்விங் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். அப்போ அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஈஸி. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 4 ரூட்ஸு, திஸ் we have 6 ரூட்ஸ். 6th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு 6 ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். Next, polynomials with addition information. Now we discuss a few additional information with which can solve higher degree polynomial. Sometimes the additional information will directly given like 1 root is 2 plus 3i. Sometimes the additional information like sum of the coefficients is 0. Sum of the coefficient 0 கொடுத்தாங்க. Have to found by the observation of the polynomial. Imaginary roots. Or third roots. Imaginary or என்னது third roots அப்படின்னு சொல்லுவோம். If alpha plus I beta is an imaginary root of quadratic polynomial with real coefficients, then alpha minus I beta also root
alpha plus I beta ஒரு root இருந்துச்சுன்னா alpha minus I beta also another one root. Thus x minus of alpha plus I beta and x minus of alpha minus I beta are the factor of the polynomial. The factor of the polynomial. Hence the product is factor. The product is another factor. In other words, so இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது இந்த எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டாவும் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டாவும் மல்டிபிள் பண்ணுறோம். thus we have x squared minus 2 alpha x plus alpha squared plus beta squared is a factor. Is another factor. We can divide the polynomial with this factor and get the second degree equations, second degree quotient, which can be solved by known techniques. So we can divide the polynomial factor and get second degree quotient, which can be solved known technique using we can find all the roots of the polynomial. ஸோ அப்போ நமக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிது. இப்போ இமேஜினரி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டாங்கிற ஒரு இமேஜினரி ரூட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம அனதர் ஒன் ரூட்டாக எடுத்து எழுதிக்கலாம். அது ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு சொல்லிட்டு இந்த 2 ரூட்ஸை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் கிடைக்கும். அது வந்து ஒரு ஃபேக்டர் ஃபார்மில் கிடைக்குது. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். For example, எடுத்துக்கிறோம். If 2 plus root 3 is a root of quadratic polynomial equations with rational coefficients, then 2 minus root 3 also roots. ஏன்னா 2 plus root 3 ஒரு ரூட்டாக இருக்குன்னா 2 minus root 3 also another one root. Thus the product x minus 2 plus root 3 into x minus 2 minus x minus of 2 minus root 3 is a factor. அப்போ சிம்பிளை பண்ணால் x squared minus 4x plus 1 is a factor. We can divide the polynomial with this factor and get the quotient as a second degree factor, which can be solved by known techniques. இது வந்து known techniques அப்படின்றது நம்ம quadratic equation சால்வ் பண்ணோமா இல்லையா, அதுதான். அதான் யூஸிங் திஸ் we can find all the roots of the quadratic equations. This technique is applicable for all source taken in a place of 2 plus root 3. Find imaginary roots and assert roots of a 6th degree polynomial with rational coefficients are known. Then step by step we may reduce the problem of solving the 6th degree polynomial equations into a problem of solving a quadratic equations. இப்போ இமேஜினரியாக ரூட்ஸாக இருந்து அது 6th degree polynomial equationாக இருந்துச்சுனாக்கா அது ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணி, அதாவது ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுறது, அடுத்து another one quadratic equation. ஸோ 4 quadratic equation இருக்கும். அப்போ 6th degree polynomial இருக்குது அப்படின்னாக்கா 6th degree polynomialலேருந்து அந்த 4th root of polynomial மைனஸ் பண்ணுறோம்னா quadratic equations கிடைக்கும். அந்த quadratic equation தான் என்னது ஃபைனலாக சால்வ் பண்ணணும். இது ஃப்ரேஸாக இதே அடிக்கடி திரும்ப தான் பார்த்துட்டு வர்றோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.15. Example 3.15. Question: if 2 plus I and 3 minus root 2 are roots of the equations. உங்களுக்கு கொடுத்தாங்க 2 plus I-யும் 3 minus root-ம் roots of the equation. ஒரு ஈக்குவேஷனோடைய ரூட்ஸ். அந்த ஈக்குவேஷன் வந்து x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x squared plus 127 x minus 140 equal to 0 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்தாங்க. ஃபைண்ட் ஆல் த ரூட்ஸ். அப்போ எல்லா ரூட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன்ஸ்: சின்ஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப்
the equations are all rational numbers and 2 plus I, 3 minus roots are the roots. We get 2 minus I, 2 plus I naka 2 minus I, 3 minus root 2 naka 3 plus root 2 are also roots of given equation. இதுவும் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய another ரூட்டாக இருக்கும். இப்போது இந்த கரஸ்பாண்டிங் ரூட்ஸ், அதாவது 2 + I 2 - I வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது 3 - √2 3 + √2 அதை வச்சு என்ன பண்ணுறோம், another one குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது ஒரு ஃபேக்டர், இதுவும் என்னது ஒரு ஃபேக்டர். தஸ் த ப்ராடக்ட்டு அதோட ப்ராடக்ட்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். The product is as a factor is given polynomial equations, that is x squared minus 4x plus 5 into x squared minus 6x plus 7 is a factor. Dividing the given polynomial equation by this factor, we get the other factor x squared minus 3x minus 4, which which implies that 4 and minus 1 is the other roots. Thus அப்போது ஆல்ரெடி வந்து நமக்கு 4 ரூட்ஸ் வச்சு ஒரு 4th ரூட் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணோம். இதுதான் 4th ரூட் பாலினாமியல். அடுத்து another one ஃபேக்டர், இது இந்த அவன் கொடுத்துக்கூடிய 6th டிகிரி, அவன் கொடுத்துக்கூடிய இந்த 6th டிகிரி பாலினாமியலை இந்த 4th டிகிரி பாலினாமியால் டிவைட் பண்ணும்போது, 6th டிகிரி பாலினாமியில் 4th டிகிரி பாலினாமியால் டிவைட் பண்ணும்போது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணாக்க என்ன வருது, 4 and -1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 + I 2 - I கண்டுபிடிச்சோம். அடுத்து அதேமாதிரி 3 + I 3 + √2 3 - √2 கண்டுபிடிச்சோம். அடுத்து -1 and 4 கண்டுபிடிச்சோம். ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் equations, அவங்க கொடுத்தக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். தட்ஸ் ஆல். இப்போது இது மாதிரி எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லா ரூட்ஸ் மீனும் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை, 1 2 3 4 5 6 ரூட்ஸ், 6th ரூட் ஆஃப் பாலினாமியல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் even powers only. If p of x is a polynomial equation of degree 2n, அதாவது ஈவனில் இருக்குது, having only even powers of x, that is coefficients of add powers are 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து ஆட் டேர்ம், பவர் வந்து ஆட் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னாக்க x⁴1 x⁴2 x⁴3 x⁴4 and so on இருக்குது. அப்போ x⁴1ங்கிற என்ன ஆகுது, 0 ஆகுது. x⁴3 கோஎஃபிஷியன்ட் 0, x⁴5 0 ஆகுது. அப்போ இங்கே இருக்கிறது வந்து x², x⁴4 x⁴6 and so on இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரீப்ளேசிங் x² by y, we get the polynomial equations with degree n in y. Let y1 y2 y3 and so on up to yn be the roots of this polynomial equations. Then considering the n equations, x² equal to yr, we can find two values for x for each yr. These 2n numbers are the roots of given polynomial equations. இப்போது 2 values of for x, ரெண்டு வேல்யூ என்னது, x இருந்துச்சுனாக்கா ஃபார் ஈச் ஒய் ஆர் அப்படின்னா y1க்கு எக்ஸுக்கு என்ன 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஏன்னா x² = yr அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ x² = yr அப்படின்னாக்கா x² அப்படின்னாக்கா 2 சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். x² = yr அப்படின்னாக்கா x ஸ்கொயரில் இருக்கிறதுனால x ஹேவிங் 2 வேல்யூஸ். ஓகே, தட்ஸ் வை we say find 2 values for x for each yr.
Example 3.16. Here இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்படி தான் இருக்குது. என்னது அப்படின்னாக்கா here example 3.16. Solve the equations x power 4 minus 9x squared plus 20 equal to 0. Solutions. The given equation x power 4 minus 9x squared plus 20 equal to 0. எல்லாமே ஈவன் டிகிரி எப்படி இருக்குது? ஈவன் டிகிரி தான் இருக்குது. ஆட்டம் என்னது இல்லை. திஸ் இஸ் 4th degree equations. If you replace x squared by y, then we get the quadratic equation y squared minus 9y plus 20 equal to 0. It is easy to see that 4 and 5 as the solutions for y squared minus 9y plus 20 equal to 0. ஸோ பாருங்கள், இது மல்டிபிள் பண்ணாக்கா 20 வரணும், ஆட் பண்ணாக்கா -9 வரணும். பாசிபிள் என்னது? 4 5s are 20, 4 5s are 20. அப்போ -5 -4. ஸோ -4 -5 ஆட் பண்ணாக்கா என்ன வரும்? -9 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணால் +20 கிடைக்குது. ஸோ இந்த y ஸ்கொயர்டு minus 9y plus 20 equal to 0 ஓட சொல்யூஷன்ஸ் 4 and 5 அப்படின்னு இருக்கும். Now taking x squared equal to 4. ஏன் x squared equal to 4ன்னு சொல்கிறோம்? இங்கே தான் நம்ம எடுத்துருக்கோம். என்னது? ரீப்ளேஸ் x squared by y, அதாவது y equal to x squared அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ yங்கிறத நமக்கு 4 and 5ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து y போல் 4 எடுத்துக்கலாம். அப்போ x squared equal to 4 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு y equal to 5ன்னு எடுத்தோம்னாக்கா x squared equal to 5. அப்போ x squared equal to 4 அப்படின்னாக்கா x equal to plus or minus 2. x squared equal to 5னா x equal to plus or minus root 5 as a solution of given equations. அப்போ இங்கே 4th டிகிரியில் ஈக்குவேஷன் இருக்குது. இங்கே நமக்கு 4 சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ சிமிலர்லி இதே மாதிரிலாம் ஒரு kth degree polynomial equation வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதோட இது we note that the technique adopted above can be applied to polynomial equations like x power 6 minus 17x cube plus 30 equal to 0, a x power 2k plus b x power k plus c equal to 0 in general polynomial equation of the form an x power kn plus an minus 1 k x power n minus 1 plus and so on a1x power k plus a0 equal to 0 where k is any positive integer. இதோட ஜென்ரல் ஃபார்ம் ஒரு ஈவன் டிகிரி பாலினாமியல், அதாவது ஆட் டேர்ம் இல்லாமல் ஈவன் டிகிரி பாலினாமியலாக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜீரோ சம் of all coefficients, zero sum of all coefficients. Let p of x equal to 0 be a polynomial equations such that the sum of the coefficient is 0. Sum of the coefficient 0 ஆகிருந்துச்சுன்னா what actually the sum of the coefficient is? The sum of the coefficients is nothing but p of 1. ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. Sum of the coefficients of all term is 0, x minus 1 is a factor, x minus 1 is a factor, x equal to 1 is the solution of the polynomial equations. So, அதாங்க சொல்கிறோம், the sum of the coefficients of is 0 means p of 1 is 0. p of 1 0 அப்படின்னா அந்த ஒன்றுங்கிறது அந்த polynomial equationனுடைய ரூட்ஸாக இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது? 0 ஆகுது. ஸோ p of 1 is 0 which says that 1 is a roots of p of x. Roots of p of x. இந்த p of x ஓட ரூட் என்ன இருக்குது? 1ங்கிறது இருக்குது. The rest of the problem of solving the equation is easily. ஸோ இந்த மாதிரி இருந்தாக்க என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.17. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்குறோம். இங்கே 1 இருக்குது, அடுத்து -3 -33, அடுத்து +35.
இப்போ பாருங்கள் 1 + 35 36 -33 -33 -36 -36 + 36 is equal to 0. The sum of the coefficients of the polynomial is 0. Hence 1 is a root of the polynomial. 1ங்கிறது root of the polynomial. To find the other roots, we divide x cube minus 3x square minus 33x plus 35. என்ன பண்ணும் x minus 1 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 35 as a கோசன்ட். இந்த மாதிரி நமக்கு கோசன்ட். இந்த கோசன்ட் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குதா? அப்போ இதை ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். சால்விங் திஸ் we get 7 and 5 as a root. 7 5s are 35. 7 5s are 35 minus 7 plus 5. minus 7 plus 5 ஆட் பண்ணாக்க minus 2. ஸோ பாருங்கள் ஆட் பண்ணால் -2 வருது, ஆட் பண்ணால் -2 வருது, மல்டிபிள் பண்ணாக்க ஆட் பண்ணால் -2 வருது, மல்டிபிள் பண்ணால் -35 கிடைக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி 1ங்கிற ஒரு ரூட் பார்த்தோம். இப்போது 7 and -5ங்கிறது another 2 roots. So from the solutions that is given equations, அவங்க கொடுத்தக்கூடிய அந்த சொல்யூஷனோட பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து 1 7 and -5. equal sum of the coefficients of the odd or even powers. Add or even powers வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, let p of x equal to 0 be a polynomial equation such that the sum of the coefficients of the add powers and that of the even powers are equal. Add coefficient ஓட add powersum even powersum ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, what does actually this means? If a is the coefficient of add degree in p of x equal to 0, then the coefficients of the degree same add degree in p of -x equal to 0 is -a. The coefficients of even degree term of both p of x equal to 0 and p of -x equal to 0 are same. அதாவது p of x எடுத்தாலும் 0 ஆகுது, p of -x எடுத்தாலும் 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, thus the given condition implies that sum of all coefficients of p of -x equal to 0 is 0. Hence 1 is a root of p of -x is equal to 0, which says -1 is a root of p of x equal to 0. The rest of the problem solving the equation is easy. So அங்கே x -1 is a factor. Sum of the all coefficients are equal. Sum of the coefficients are 0 is called x -1 is a factor அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே இது நாம் இந்த ஈக்குவல் சம் ஆஃப் த coefficients ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ், ஆட் டேர்மோட டிகிரியோட கோஎஃபிஷியன்ஸும் ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ஸும் ஓட சம் வந்து ரெண்டுமே வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ் +1 இஸ் ஏ ஃபேக்டர். எக்ஸ் +1 இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது another one ஃபேக்டராக நமக்கு இருக்கும். இப்போ ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் சம் இப்போ நம்ம பார்க்கலாம். சால்விங் த ஈக்குவேஷன், சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் 2x³ + 11x² - 9x - 18 is equal to 0. Solution: we observe that the sum of the coefficients of odd powers and the even powers are equal. பார்க்கலாமா? இது வந்து ஆட் டேர்ம் தான். இது 2, இங்கே என்ன இருக்குது -9, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது ஆட் டேர்ம். இப்போ 2 - 9 அப்படிங்கிறது என்னது -7. அடுத்து ஈவன் +11 -18. அப்போ அதுவும் என்ன தான் இருக்குது -7 இருக்குது. இப்போ ரெண்டு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது.
ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டராக இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஸ் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். எக்ஸு ப்ளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் ஒன் கிடைக்கும். அப்போ மைனஸ் ஒன் இஸ் ஏ root of the equations. To find the other roots, we divide given polynomial equations in the 2x cube plus 11x squared, 2x cube plus 11x squared minus 9x minus 18 அவங்க கொடுத்துக்கூடிய அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சால்விங் திஸ் வி கெட், இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா 3/2 அண்டு -6 அஸ் ஏ ரூட்ஸ். அப்போது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு -1 ரூட்டாக இருக்குது, -6 அண்டு 3/2ங்கிறது ரூட்ஸாக அவங்க கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷனுக்கு நமக்கு கிடைக்குது. ரூட்ஸ் இன் progression. As already noted, to solve higher degree polynomial equations, we need some information about the solution of equations or about the polynomial. The roots are in arithmetic progression and the roots are in geometric progression. For some of such information, let us discuss an equation of this type. இது வந்து ஏபி ஆர் ஜிபி அப்படிங்கிற ஆன்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள் 3.19. Obtain the condition that the roots of x cube plus px squared plus qx plus r equal to 0 or in AP. அது என்னது? AP. இது வந்து AP ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. If the roots be AP, then we can assume them in the form a minus alpha minus d alpha alpha plus d. AP அப்படின்னாக்கா அதோட சம்மாக இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி வீட்டாஸ் ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதோட சம் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு எடுக்கிறேன். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பை எக்ஸ் கியூப் டேர்ம். அப்போ மைனஸ் பி பை 1. இப்போ மைனஸ் பி பை 1னா ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுக்கலாம். ஈக்குவல் டு என்னலாம் மைனஸ் பி அப்படின்னு எடுக்கலாம். இதில் வந்து இந்த டியும் கேன்சல் ஆயிரும். how many alphas are here? 1 2 3 alphas. So இப்போ 3 alpha equal to என்னது? minus p. Then alpha equal to minus p by 3. minus p by 3. We note that alpha is a root of the given equations. Okay, therefore we get, now put alpha equal to minus p by 3 the given equations. Put alpha equal to minus p by 3 minus p by 3 the whole cube plus p of minus p by 3 the whole square plus q of minus p by 3 plus r equal to 0. After simplify we get 9pq is equal to 2pq plus 27r. Example 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in geometric progression. Assume that a b c d not equal to 0. இது வந்து gp ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ let the roots be gp. Then we can assume them in the form alpha by lambda comma alpha lambda.
Applying Vieta's formula, we get first sum of alpha of 1 by lambda plus 1 plus lambda is equal to minus b by a minus coefficient of x square term by x cube term here minus b by plus a. Next, sum of the squares of two terms at a time, alpha squared by lambda plus alpha squared plus alpha squared lambda, அதாவது c by a. Next, minus d by a. Now, dividing 2 by 1, 2 என்ன பண்ணுறேன் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 by 1 இதுதான் 2, இது 1, இது 2, இது 3, இதால் என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி. இந்த ஏ வேணால் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் சி பை பி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட், சப்ஸ்டியூட் 4 in 3. ஆனோ 4 3ல் என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதான் என்னது 4. இந்த 4 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து இந்த ஆல்ஃபாவோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் சி பை பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு minus d by a இந்த whole minus d by a, that is equal to இது எப்படி இருக்கலாம் c cube by b cube minus is equal to minus d by a. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். now cross multiply பண்ணாக்க ac cube equal to db cube, hence proved.